நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களுக்காக. எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ். எக்ஸ்பேண்டுனா என்ன? நீங்கள் யாராக புறப்படுத்தீங்களோ அந்த நிலையிலிருந்து, நீங்கள் யாராக இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகணும். நீங்கள் விரிவடைய வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் எபிக் லைஃப்பில். ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ நீங்கள் மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டும். நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும், நீங்கள் இன்னும் டெவலப் ஆகணும். அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஈர்ப்பு விதி. அதுக்கு நீங்கள் பயிற்சிகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 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 கருத்துக்களை உங்களுடைய மனதில் பதிய வைத்து கொண்டு உங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட தொடங்கும். இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. இங்கே பெரிய போராட்டமே என்னென்னா, இந்த கருத்தை பதிய வைக்கிறது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற பழைய கருத்தை நம்மகிட்ட இருந்து ரிமூவ் பண்ண முடியல. எகெயின் இதற்கான தீர்வு என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கார்டில் இருக்குது. இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக இந்த உலகத்தில் புறப்படுத்திருக்கீங்க. அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக, மிகச்சிறந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மட்டும் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு கன்சியூமராக எனக்கு எல்லாமே வேணும், நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எனக்கு நிறைய காசு பணம் எல்லாம் வேணும். எதுக்குன்னா நிறைய செலவு பண்ணுறதுக்கு, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு, லக்ஸுரியை அனுபவிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் பெற்றுக்கொள்கிற விஷயங்களை விட அதிகப்படியான மதிப்பை நீங்கள் வெளியே கொடுப்பதற்கு, உங்களை தயார்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் அது வெளிப்படுத்துதல் என்றால் என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ நீங்கள் மிகச்சிறப்பான விஷயங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் அந்த துறையில் இருக்கிறீர்கள். இப்போ இந்த 3 விஷயம் முழுமை அடையணும். அப்போ தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து ருசித்து வாழ முடியும். என்ன அப்படின்னா, எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ். நீங்கள் பெருசாகணும், வளரணும், வளர்ச்சி அடையணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல அனுபவங்களை பெற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும், நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும்.